கல்வி சார்ந்த தகவல்களுக்கு அசோக் டீச்சிங் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனான பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பெற்றோர்களுக்கான செயலி, அதாவது Tnsed Parent App டவுன்லோட் செய்து லாகின் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனில் கூகுள் பிளே ஸ்டோரில் Tnsed Parents என்று பதிவு செய்யவும். மஞ்சள் நிற லோகோ இருக்கும் Tnsed Parents App-ஐ தேர்வு செய்து இன்ஸ்டால் செய்யவும். இனி Tnsed Parents App-இல் லாகின் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவ ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் வழங்கப்பட்டுள்ளது. இதனை உறுப்பினர்கள் தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பெற்றுக்கொள்ளலாம். யூசர் ஐடி என்பது பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பின் பொழுது உறுப்பினர்கள் தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கொடுத்த கைபேசி எண் ஆகும். பாஸ்வேர்ட் ஆனது snc@user ஐடியின் கடைசி 4 எண் ஆகும். உதாரணமாக, உங்கள் கைபேசி எண் 9786685928 எனில் பாஸ்வேர்ட் snc@5928 ஆகும். லாகின் செய்தவுடன் ஒரு குழு வட்டமாக அமர்ந்திருக்கும் படம் உள்ள பள்ளி மேலாண்மை குழு பிரிவு தோன்றும். இதை கிளிக் செய்தால் பல ஆப்ஷன்ஸ் தோன்றும். இவை அனைத்தையும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பயன்படுத்த இயலும். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் விவரங்களை எவ்வாறு பார்ப்பது என்று தெரிந்து கொள்ளலாம். பெற்றோர் செயலி அல்லது Tnsed Parents App-இல் லாகின் செய்தவுடன் பள்ளி மேலாண்மை குழு ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். இதில் முதலில் தோன்றும் உறுப்பினர் விவரங்களை கிளிக் செய்தால் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அனைவரின் அடிப்படை விவரங்களை காணலாம். ஒவ்வொரு உறுப்பினரின் பெயர், பாலினம், பதவி மற்றும் எழுத்தறிவு நிலை ஆகியவற்றை அறிய முடியும். உதாரணமாக, இதில் முதலில் தோன்றும் உறுப்பினரின் பெயர் பி. சுலோச்சனா, பாலினம் பெண், பதவி பெற்றோர், எழுத்தறிவுள்ளவர். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல SMC குழு உறுப்பினர்களுடைய வருகை பதிவை எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாய்ப்பு SMC குழு தலைவிக்கும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க உங்களுடைய மொபைல்ல Tnsed Parent App-ஐ பதிவிறக்கம் செஞ்சு வச்சிருப்பீங்க. தங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். தங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பதிவு செய்து லாகின் பண்ணீங்கன்னா இந்த ஆப்புடைய ஹோம் பேஜ்ல பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு ஒரு ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட தொகுதிகள் காட்டப்படும். இந்த தொகுதியில வருகை அப்படிங்கிற தொகுதியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியல் காட்டப்படும். ஒவ்வொருத்தருடைய பெயருக்கு பக்கத்திலையும் P என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். P என்பது பிரசன்ட் என்பதை குறிக்கிறது. அவர்கள் குழுவிற்கு வருகை புரிந்துள்ளார்கள் என்பதை குறிக்கிறது. ஏதேனும் ஒரு உறுப்பினர் உங்களுடைய குழுவில வருகை புரியவில்லை அப்படின்னா அவருடைய பெயருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த P ஐகானை நீங்க மீண்டும் ஒரு முறை கிளிக் செஞ்சீங்கன்னா அது சிவப்பு நிறத்துல ஏவாக காட்டப்படும். இதே போன்று ஒவ்வொரு குழு உறுப்பினருடைய வருகை புரிந்த தகவலை நீங்க பதிவு செய்ய வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேவ் அண்ட் சிங்க் அப்படிங்கிற ஐகானை நீங்க கிளிக் பண்ணணும். இவ்வாறு நீங்க செய்யும் பொழுது சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி என்று பச்சை நிறத்துல காட்டப்படும். உங்களுக்கு போதுமான இணையம் இருக்கும் பட்சத்துல பச்சை நிறத்துல தகவல் சேமிக்கப்பட்டது, சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி என்று காட்டும். இணைய வசதி குறைவாக இருக்கும் பட்சத்துல இந்த தகவல் ஆரஞ்சு நிறத்துல காண்பிக்கப்படும். இவ்வாறு நீங்க உங்களுடைய
எஸ்எம்சி குழு உறுப்பினர்களுடைய வருகை பதிவை மேற்கொள்ளலாம். பள்ளி மேலாண்மை குழு செயலில் புதியதாக இணைக்கப்பட உள்ள பிரிவுகள் மற்றும் உறுப்பினர்களின் பணிகள் இனி ஒதுக்கப்பட இருக்கும் பணிகள் பற்றி அடுத்த காணொலியில் விரிவாக காணலாம். இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு அசோக் டீச்சிங் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கமெண்ட்டையும் பதிவு செய்யவும். நன்றி.